இசாக் கிட்ட தேவனே சொல்வாரு, யோப நீ பார்த்துக்கிறியா, என்னுடைய faithful servant. Chapter 1 Job நீங்க போய் பாருங்க. Let's go to chapter 1 Job. Starting என்ன சொல்றேன்னா, there was a man in the land of Uz whose name was Job, and that அந்த ஊர் பேர் என்னன்னா உஸ், the land of Uz. இந்த உஸ் யாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நோவாக்கு பிறந்த 3 பசங்கள்ல வந்து ஷெம்முக்கு பிறந்த கடைசி மகனுடைய மகன். ஆரம்ன்ட்டு கடைசி மகன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இஸ்ரலைட் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இஸ்ரலைட் எல்லாம் வந்துட்டு ஷெம்முடைய ஈபர் என்றே ஒரு நபர், அவருடைய பிள்ளைகள் தான் ஏப்ரஹாம் எல்லாம். ஆனால் ஆரம் கடைசி மகன், ஷெம்முக்கு கடைசி மகன், அவருடைய ஆரமுடைய மகன் தான் உஸ். ஸோ அந்த ஊர் பேரும் வந்துட்டு உஸ்ன்னு அழைக்கப்பட்டுச்சு அந்த காலத்தில். இது எப்போனா மோஸ்ட்லி ஏப்ரஹாமுக்கு முன்னாடி, ஏப்ரஹாம் சில கால இந்த யோபு இன்னொன்று உருன்னு எதோ சொல்லுவாங்க. அப்போ ஒரு இல்லை உருக் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஊர். ஆமாம், பேரே அர்த்தம் ஊரில் அப்படின்னு. ஆமாம், அதே போல தான் இதுவும் வந்துட்டு அந்த ஊர் பேரே வந்துட்டு யூசெட் உஸ். ஏன்னா அந்த ஆரனுடைய மகன் கூட உஸ்ன்னு தான். ஸோ இது எந்த காலம்னா, இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யோபு புத்தகம் வந்துட்டு ரொம்ப பழைய புக். மோசே எழுதுறதுக்கு முன்னாடியே எழுதின ஒரு புத்தகம். ரொம்ப பழமையான ஒரு புத்தகம் எதுன்னா பைபிளில் ஜென்ரலாக சொல்லப்படுகிற புத்தகம் வந்துட்டு உஸ் தான், சாரி ஜோப் தான். சரிங்களா? ஸோ இந்த உஸ் என்ற ஒரு நபர் வந்துட்டு நீங்கள் ஜெனிசிஸ்ல தான் படிப்பீங்க. நோவாவுடைய ஆரம் மகன் ஆரமுடைய மகன் உஸ். ஸோ whose name was Job, and the man was perfect and upright. எப்படி இருந்தாருங்களா? The man was perfect and upright, and one that feared God and eschewed evil. One that feared God eschewed na கழட்டி விட்டுது. eschewed அர்த்தம் என்னன்னா கழட்டி விட்டுது. ஸோ eschewed evil அர்த்தம் என்னன்னா he just got turned away from evil. Turned away from evil. இந்த இடத்துல eschewed evil, something that was clinging on to him, but he had to remove it. ஸோ யோபு கூட நம்மளை போல ஒரு மனுஷன் தான். அவரும் வந்துட்டு பாவத்தை மேற்கொள்றதுக்கு பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்ட ஒரு நபர் இல்லைங்களா? நம்மளை போலவே அவரும் வந்துட்டு பாவத்தை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையில் அநேக பாவங்கள் நம்ம செய்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? யோபை போல வந்துட்டு லிட்டில் பை லிட்டில் நம்ம அதை வந்துட்டு கலடி விடணும். So the Lord understands when you do it little by little. He is not expecting. அவர் வந்துட்டு ஒரே நாளில் நீ எல்லா பாவத்தையும் விட்டுருந்துட்டு கடவுள் சொல்லணும் இல்லைங்களா? ஆதாமு கூட ஆரம்பத்திலே வந்துட்டு எல்லா கட்டளைகளும் கொடுத்துருக்காங்கன்னா அது காரணம் என்னன்னா, because the Lord wanted to teach Adam step by step, little by little. இல்லைன்னா நீ அந்த பழத்தை போய் சாப்பிட பரவாயில்லன்ட்டு வர இல்லைங்களா? அந்த நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில், அந்த பழத்தை வந்துட்டு போய் சாப்பிடு, நல்லது தானே. ஃப்ரூட் ஆஃப் குட் அண்ட் ஈவில் நல்லது தானே, கெட்டது நல்லது தெரிஞ்சுக்கிறது நல்லது தான் இல்லைங்களா? ஆனால் ஆதாமுக்கு வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு அவர் தயாராக இருந்தில்லை அந்த அந்த முழு சத்தியத்தையும் பெற்றுக்கொள்றதுக்கு, அந்த
கட்டளைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆதாம் இன்னும் வந்துட்டு தயாரா இல்லை. ஸோ அதனால தான் தேவன் வந்துட்டு give them only one law. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு லாவை நீ ஹேண்டில் பண்ணு, இந்த ஒரு கட்டளையை வந்துட்டு நீ வந்து மேற்கொள்ள பாரு. ஸோ அதனால தான் தேவன் வந்துட்டு அந்த மரத்தை டோன்ட் ஈட் ஃப்ரம் தி ஃப்ரூட் ஆஃப் தி ட்ரீ அப்படின்னு கட்டளை தரார். ஸோ ஈவன் இன் அவர் லைஃப் the Lord wants you to get rid of your sin. இந்த இடத்துல வந்து நான் தப்பு செய்கிறேன், இந்த இடத்துலேயே தப்பு செய்கிறேன், நிறையா தவறுகள் நான் செய்கிறேன் இல்லைங்களா, ஒன்று ஒன்றா நீங்கள் வந்துட்டு விட்டுடணும். அதே போல் நம்ம வந்துட்டு ஓகே நான் இப்போது பொய் சொல்கிறத விட்டேன், இப்போ நான் வந்துட்டு கெட்ட வார்த்தை பேசுகிறேன், சரி விட்டுலான்ட்டு நம்ம வந்துட்டு அதை டிலே பண்ணிகிட்டே போகக்கூடாதுமா. இது விட்டுட்டியா அவனுடைய நெக்ஸ்ட் இமீடியட் ஆக்ஷன் என்னவா இருக்கணும், நெக்ஸ்ட் இதுதான், இதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும், அதை விட போகிறேன்னு விட்டுருணும். கஷ்டப்பட்டு அதை விட்டுருணும். அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணவே தேவையில்லை இல்லைங்களா. இப்போ நீங்கள் கெட்ட வார்த்தை பேசிட்டோ இல்லை போய் சொல்கிறதோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரே நாளில் டிசிஷன் எடுக்கலாம். இப்போ சில பேருக்கு வந்துட்டு சில பேட் ஹேபிட்ஸ் வந்து விடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டாகணும். ஸோ அந்த மாதிரி ஹேபிட் வந்துட்டு நீங்கள் 1 வீக் எந்த பாவமாக இருந்தாலும் நீங்கள் ஹேபிட் நான் சொல்கிறேன், பாவம்னா இந்த சில பேட் ஹேபிட்ஸ் இருக்குதுன்னா அந்த பேட் ஹேபிட்ஸை வந்துட்டு ஒரே வாரத்தில் நீங்கள் 7 நாளில் விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நாள் டைம் எடுக்க தேவையில்லை. ஸோ a man who feared God eschewed evil. A man who shunned evil, who was sinning, but he fought it, he got over it. He fought the sin and he was victorious. And that is what God expects from us, that you fight sin. Job, starting what we learn from Job is that you gotta be a fighter. You fight sin out of your life. And we will be a fighter all through our life. All through our life, will be a fighter. பாவத்தை போராடிட்டே இருக்கும், பாவத்தை மேற்கொள்ள நம்ம போராடிட்டே இருக்கணும். இந்த போராட்டத்தில் வந்துட்டு நம்மளுடைய பலன் எங்கே இருக்குது தெரியுங்களா, அந்த போராட்டத்தில் தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய வார்த்தை தான் அந்த பலன், தேவனுடைய பிரசன்னம் தான் அந்த பலன். இப்போ வந்துட்டு இந்த தேளுக்கு பலன் எங்க இருக்குது, கொடுத்துக்கிறது. A scorpion has strength, has its venom in its, that's its weapon, no? That's its strength. So similarly, a snake, where is the strength of the teeth? It's in the teeth fangs. So the poison comes from its fangs. Imagine if there was no fangs for the snake. We will all be playing with it. இல்லைங்களா, பாம்பை வந்துட்டு இன்னொரு வீடு நல்லா போட்டு பாம்புனால தோண்ட கூட முடியாது. ஆமாம், தோண்ட முடியாது. அதான் அப்படி நினைக்கிறாங்க. can't dig. Snakes cannot dig. So I'll always look for a house. எப்போதுமே என்ன தேடி இருக்கோங்க, ஒரு வீடு தேடி இருக்கேங்க. நான் ஒரு பொத்தில் கட்டுச்சுன்னா போயிடலாம். ஸோ அதனால் அது என்ன பண்ணும், இந்த எறும்பு கட்டி இருக்கிற வீடை வந்துட்டு அது போய் ஆக்கிபை பண்ணிடுங்க. It will go and simply occupy. See, very cunning, more cunning than the fox. Fox கூட அப்படித்தான், வேற யாரா கட்டி வச்சிருந்தா ஏதாவது ஹோல்ல போயிட்டு இது ஆக்குபை பண்ணிடும். They say serpent, snake is even more cunning than the fox. So you go and occupy somebody else's house and struggle. அந்த எறும்பு வந்துட்டு அந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா, அவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்ட எறும்பை வந்துட்டு அது எறும்பு புத்துங்க. அது ஆனால் பாம்பு இருக்கிறதுனால இப்போ அது பாம்பு புத்து. ஒரிஜினலாக வந்துட்டு அது எறும்பு தான் புத்து.
ஸோ பாம்பால அந்த மாதிரி கட்டவே முடியாது அந்த மாதிரி ஒரு இது வித்தை. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பலன். அதனால தான் தாவீது அதை சொல்றாரு, வேர் டஸ் மை ஹெல்ப் கம் ஃப்ரம், வேர் டஸ் மை ஸ்ட்ரென்த் கம் ஃப்ரம். நான் வந்துட்டு அந்த சிங்கத்தை போராட பலன் கொடுத்தாரு, கரடி கிட்ட போராட பலன் கொடுத்தாரு, கோலியாத் கிட்ட போராட பலன் கொடுத்தாரு இல்லைன்னா. So God gave strength to David to fight the lion, to fight the bear, to fight Goliath. So he says, where does my strength come from? And then he looks to the mountain. He says, for the Lord is the one who strengthens me. So my strength comes from the Lord. So அந்த மாதிரி நம்மளுடைய பலன் எங்க இருக்குதுன்னா தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை. இப்போ மரம் வந்துட்டு எப்படி கனியை கொடுக்குது, அவ்வளோ இனிப்பான ஒரு கனியை கொடுக்குது. சுகர், இப்போ நம்ம சுகர் எவ்வளோ விலைங்கும்? Sugar is so expensive. No, you have to buy it, right? You don't pay money, you will not get sugar. Where does the tree get so much of sugar from? Yeah. சூரிய வெளிச்சத்தினால தான் அது வந்துட்டு it is able to make so much of sugar and it sends it to the tree. அந்த இலை எல்லாம் என்ன பண்ணுது, அந்த சூரிய வெளிச்சத்தை வந்துட்டு குளுக்கோஸா மாத்திட்டு, சுகரா மாத்திட்டு, பேசிக்கலி நீங்க இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேசிக்கலி a tiny sugar factory. இந்த இலை, இந்த மரத்துல இருக்கிற இந்த இலையெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா it is basically a sugar factory. God has made it so beautifully, looks very beautiful, but it's actually a sugar factory. There's a lot of work that's going on in that leaf. நம்ம பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இருக்குமோ, சின்ன ஒரு பேப்பர் மாதிரி, எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நடக்காத மாதிரி ஒரு பொருள். But there's so much of activity that's going on in that leaf, right? So we ask the tree, where does your strength come from? It comes from the sun. Yeah? So for our strength definitely comes from the Lord. முதல்ல பாவத்தை மேற்கொள்ளணும்னா தானியலை போல நம்ம வந்துட்டு எங்களை நாமளே நாங்கள் தாழ்த்திக்கணும். We should humble ourselves. தேவனுடைய பிரசனத்தை நான் தேடலைன்னா எனக்கு பலன் கிடைக்காது. தானியல் எத்தனை வாட்டி ஜெபிச்சாருங்க? 3 வாட்டி ஜெபிச்சாரு. Daniel prayed twice a day because he knows he needs strength. And if he does not pray, he is going to become weak. And he may probably get defeated. Some temptation can come and swipe him away. Yeah? ஏதாவது ஒரு டெம்டேஷன் வந்துட்டு அப்படியே எடுத்துட்டு போயிடணும் இல்லைங்களா? ஸோ Daniel knows that very well. ஆனால் இந்த ஒரு காரியம் வந்துட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக மறந்துடுவோம். இதை புரிஞ்சிக்கிறதுக்கு வந்துட்டு பல வருஷங்கள் ஆகும். நம்ம என்ன நினச்சிப்போம்னா, நிறையா கடவுளுடைய வார்த்தை தெரியும், நம்ம எவ்வளோ பைபிள் படிச்சிருக்கிறோம், எவ்வளோ கடவுள் வார்த்தையை நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். சரி, இப்போ நம்ம வந்துட்டு பாவத்தில் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டோம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும், அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆனால் உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை புரிஞ்சிருந்தாலும் அந்த தேவனுடைய வார்த்தை எங்க இருக்கணும்? பரிசுத்தமான மனசு, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற அந்த மனசு. இப்போ நீங்க அந்த மண்ணாவை எடுத்துட்டு போயிட்டு எங்க வச்சா ஃப்ரெஷ்ஷா இருக்கு தெரியுமா? நீங்க மண்ணாவை, அந்த வானத்துலேருந்து வந்த மண்ணாவை வந்துட்டு நீங்க எடுத்துட்டு வந்துட்டு அன்னித்தோட சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மண்ணாவை நீங்க மறுநாள் சாப்பிடணும்னு எடுத்து வச்சிங்கன்னா அது கெட்டுரும், நாற்று அடிக்கும். Can you imagine? வானத்திலேருந்து வர ஒரு பொருள் வந்து நாற்று அடிக்குமா? இந்த பரலோகத்திலேருந்து வந்த இந்த மண்ணா மறுநாள் என்ன ஆகுமா? ஸோ ஆனால் இந்த மண்ணா வந்துட்டு எங்க வச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தெரியுமா? தேவன் சொல்றாரு, அந்த மண்ணாவை எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஹோலி ஆஃப் ஹோலிஸ்ல வச்சுன்னா கெடவே கிடாது.
அப்படின்ட்டு மோசஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மன்னாவை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸை வச்சிருப்பாங்க. அந்த மன்னா என்ன ஆகும்னா இட் will never get spoiled. ஸோ அதே போல் வந்துட்டு நம்ம இந்த தியானிக்கிற இந்த ஒவ்வொரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஞானம், இது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்குள்ளே இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய பிரசனத்தை நம்ம தேடணும். அப்போ அந்த வார்த்தை கூட வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்மளும் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். இல்லைன்னா என்ன ஆகும்? நீ ஃப்ரெஷ்னஸ் போயிடும். அப்புறம் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த தேவனுடைய வார்த்தை வந்துட்டு start thinking. When you start sharing about God's word, people will not like it. You are telling God's word, but people find it too difficult to listen for you. Because you are not fresh. There is no presence of God inside of you. How is that possible? இல்லைங்களா? உங்களுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இல்லை, ஆனாலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசணும்னு விரும்புகிறீங்க. அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் இருக்கா? People will not want to hear it from you. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும், ரொம்ப முக்கியம். அந்த தேவனுடைய வார்த்தை வந்துட்டு நம்ம மனசுக்குள்ள இட் ஹாஸ் டு ஸ்டே க்ளீன். அது எப்போ க்ளீனாக இருக்கும்? நம்ம தானியலை போல ஜெபிக்கும் போது தான். தானியலை போல இஃப் யூ ஹம்பிள் யுவர் செல்ஃப் லைக் டேனியல், கண்டிப்பாக என்னால் முடியாதுப்பா, ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக நான் விட்டுருவேன், அதனால நான் கண்டிப்பாக ஜெபிச்சேன். எத்தனை வருஷம்னா நீங்கள் ட்ரை பண்ணணும். இன்னும் நீங்கள் 60 வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணாலும் அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. நீங்கள் வந்துட்டு ஜெபிக்காம உங்களால் போராட முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜெபம் இல்லாமல் உங்களால் போராட முடியாது. பன்னெண்டாவது வசனம் வாசிக்கலாம். யோபு 1:12. Job chapter 1 verse 12. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது கர்த்தர் அப்பொழுது சாரி 12 இல்லைமா, 8வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இந்த இடத்துல தேவன் என்ன இருக்கணும்? Hast thou considered my servant Job, that there is none like him in the earth, a perfect and an upright man, one that feareth God and skeweth evil. So யோபுடைய டெஸ்டிமனி யார் தருதுங்க? தேவனே தருது. யார்கிட்ட? சாத்தான் கிட்ட. So the Lord is actually telling Satan, have you considered my servant Job, who is an upright man, who fears God, and one who eschews evil? So that's a testimony that Job has. That is what God has to say about Job. Right? Most of the time, you find a lot of people, நிறைய பேர் ரொம்ப நல்லது அப்படின்னு. But it's possible that God, தேவன் வந்துட்டு தேவனுடைய நோக்கம், தேவனுடைய testimony about that person could be very different. Right? But imagine that most people think that you're evil.
that you are wrong. But God has to say, the whole of the earth, there is none like Job. How will that be? God has to say that whole earth, there is no one like Priyan. I'm just telling you. Who's God fearing, who's upright, how happy you will feel. Right? So it doesn't matter that if people say that you are evil, if people say, hey, he's a very bad boy, you can say that it is okay. What is important for me is what my God has to say about it. If you say that I'm bad, it's fine. Jesus உடைய attitude கூட நீங்க பாத்தீங்கன்னா, people call him so many things. They said he has a demon possession. He has a demon. ஏசவா பார்த்து என்ன சொல்றாங்க? But he has a demon. But the Lord was not upset. Because he knows, நீங்க என்ன பத்தி என்ன வேணா சொல்லலாம், but who is my witness? Father is my witness. So he was not worried about it. So, coming back to 38 Job. So யோபு எப்படியாப்பட்ட ஆளு? Is upright, one who is perfect, one who fears God, and one who escheweth evil, one who shuns evil. ஸோ அப்படியாப்பட்ட ஆளு யோபு. அவர் ஒரு இடத்துல என்ன பண்ணிடுவார்னா, தேவன் வந்துட்டு யோபு வந்துட்டு சோதனைக்குள்ள வந்துட்டு கடந்து சில பேர் விட்டுவார் இல்லைங்களா? அப்போ யோபு என்ன நினைப்பார்னா, இப்போ தேவன் வந்துட்டு என்ன பாதுகாக்கணும், ஏன்னா நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய காரியம் நான் செய்கிறேன், எனக்கும் நிலைமைனா அப்போ தேவன் வந்துட்டு என்னையே வெறுக்கிறாரு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் யோபுக்குள்ள. அதனால சில 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 தேவனை வந்துட்டு he will never accuse God. தேவனை வந்து தவறா பேச மாட்டார் யோபுமா. ஆனா அவர் என்ன சொல்வார்னா, the Lord is treating me like an enemy அப்படிங்கிறார். The Lord is treating me like his enemy. ஏன்னா அவனுடைய சத்ருக்கு தான் இந்த மாதிரி நிலைமைலாம் வரணும். ஆனா தேவன் என்ன வந்துட்டு சத்ருவை போல நடத்துறாங்க அப்படின்னு இந்த சில வார்த்தைகளை சொல்வாருங்க யோபு. Then God himself will come. யோபு கிட்ட யார் வருவாங்க? God himself will come and he'll say, then the Lord answered Job out of the whirlwind and said, who is this that darkens understanding without knowledge? He says, what is the Lord saying? தமிழ்ல படிங்க. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்பொழுது புருஷனை போல இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல். அது இப்ப என்னன்ற கடவுள், gird up your loins and face me like a man. மனுஷன், ஒரு நல்ல மனுஷன் போல, ஆம்பளை போல நான் என்கிட்ட முன்னாடி நின்று நீ நான் கேட்குற பதிலுக்கு நீ கேள்விக்கு பதில் நீ தரணும். The Lord is saying, gird up your loins like a man, for I will demand thee an answer thou me. அப்படின்னு சொல்லுவாங்க. The Lord is going to saying that I am going to question you, I am going to answer me. Okay? Now, definitely Job does not give an answer. இப்போ என்னன்னா, யோபு கிட்ட தேவன் அநேக கேள்வி கேட்பாருங்க, ஒன்றுக்கும் யோபு வந்துட்டு பதில் தர மாட்டார். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு யோபுக்கு வந்துட்டு தேவன் பேசுகிற சில காரியங்கள் வந்து புரியுது. ஆனால் யோபுக்கு புரிஞ்சதெல்லாம் என்ன?
பேசிக். தப்பு செஞ்சா தண்டனை, புரியுங்களா? தப்பு செய்யலைன்னா உனக்கு ஆசீர்வாதம். Please stop it. Return on in a while. Give me glass of water. Full glass. அப்போ இந்த கேள்விக்கு வந்துட்டு தேவன் வந்துட்டு யோபு கிட்ட இந்த பேசின வார்த்தைக்கு வந்துட்டு என்ன நோக்கம்? தேவனுக்கும் தெரியும் யோபு வந்துட்டு இந்த நான் கேட்குற கேள்விக்கு ஒன்றுக்கும் வந்துட்டு பதில் அவர்கிட்ட கண்டிப்பா கிடைக்காதுன்னு தெரியும். அப்போ Lord knows, right? Lord knows that Job is not going to answer me because he knows only basics. Then I'm going to count 3, you're going to turn it off. 1, 2, and if you turn that on, you're going to get punished. Sit down. Okay, fine. That is new dress, da. Hey, that's new dress, da. இல்லைங்களா? ஸோ யோபு வந்துட்டு கண்டிப்பா பதில் சொல்ல மாட்டார், தேவன் தெரியும். Lord knows Job will not answer. So what was the intention or the motive in saying all of this? அப்போ ஏன் தேவன் வந்துட்டு இதெல்லாம் யோபு கிட்ட கேட்கணும்? What's the intention? அவர் என்ன யோசிக்காம பேசிட்டாரு. சரி, தேவனுக்கு தெரியும் ஜோபுக்கு சில விஷயங்கள் தெரியல, அறியாமல பேசிட்டாரு. அறியாமல தேவன் வந்துட்டு நீ தவறு செஞ்ச அப்படின்னாக்காவே தேவன் என்ன பண்ணுவாருமா, அறியாமல செஞ்சுட்டாரு, போட்டோ விட்டு அப்படின்னு இருக்காரு. இப்போ ஜோபு கூட அவர் பட்டின இருக்கிற கஷ்டத்தினால பேசிட்டாரு, அறியாமல பேசிட்டாரு அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆனா ஜோபு கிட்ட கடவுள் வந்துட்டு இந்த கேள்வியெல்லாம் எது கேட்கிறாங்கன்னா அது கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னா. ஸோ வாட் இஸ் த லார்ட் ஆஸ்கிங்? ஸோ நீங்க படிச்சீங்கன்னா முழு வார்த்தை என்ன சொல்றாரு? Who hath laid the measure thereof if thou knowest. சாரி, 4வது வசனம். Where was thou when I laid the foundations of the earth? Where was thou when I laid the foundations of the earth? அப்புறம் declare if thou hast understanding. உனக்கு அறிவு இருந்தா சொல்லு. அதுக்கப்புறம் இது who hath laid the measure thereof if thou knowest, and who hath stretched the line upon it, whereupon are the foundations thereof fastened, and who laid the cornerstone thereof when the morning stars sang together, and all the sons of God shouted for joy. What do you think these questions, what kind of questions are they? What kind of questions are these? He says, where was thou when I laid the foundations of the earth? First thing is foundation. Second thing is, who hath laid the measure thereof? Who hath laid the measure? As in, who measured it? And then he says, whereupon the foundations were fastened. As in, the foundations of the earth, what was it? Fastened means tied up.
And who laid the cornerstone? He talks four things here. Don't do that, okay? Come this side, Amma wants to sit there. Okay? So, நாலு விஷயம் வந்து தேவன் இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த நாலு விஷயமும் எதை குறித்து பேசுறாரு? பூமியை குறித்து பேசுறாரு. கிரியேஷன். earth creation இல்ல. ஸ்பெசிஃபிக்கா earth பத்தி பேசுறாரு. எல்லாமே வந்துட்டு earth குறித்து தான் பேசுறாரு. அப்ப இது என்ன மாதிரி ஒரு கேள்வினா, இது ஒரு வந்துட்டு உவமை. It's again a riddle. What is it? The Lord is asking a riddle to Job. And he is revealing something, speaking to Job, something very deep. அப்ப நீங்க இங்க என்ன தேடணும்னா, அந்த பூமி எதை குறிக்குது, அந்த ஃபவுண்டேஷன் எதை குறிக்குது, அந்த கார்னர்ஸ்டோன் எதை குறிக்குது, ஏன் தேவகுமாரர்கள் பாடினாங்கோ, அந்த கார்னர்ஸ்டோனை வச்சிருக்கு தேவகுமாரர்கள் sons of God shouted for joy அப்படின்னு. ஸோ எதுக்கு, ஐ வாட் இஸ் இட், அதை நீங்கள் வந்துட்டு you will have to read and understand what that really is. அதை நீங்கள் தேடி படித்து அதை கண்டுபிடிக்கணும். அந்த அதை அதை தேவன் அந்த இடத்துல ஜோபு கிட்ட எதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு. Most of the time what happens is most people will think the Lord is just telling Job, I made the earth, I put the foundations of the earth, I measured the earth and put a line upon it to divide the night and day. ஸோ இது எப்படி இருக்குதுன்னா, நிறைய பேர் வந்துட்டு the Lord is just telling of what he said, what he did. தேவன் எதை செய்தாரோ அதை வந்துட்டு யோபுக்கு சொல்லி காமிக்கிறார். But God is not like that. No? God doesn't show off. He says, "Are you there when I did it?" It's not like that. Right? பெருமைக்கு சொல்ல, இங்க தேவன் வந்துட்டு பெருமைக்கு தேவன் இங்க பேசல, ஏதோ ஒன்று வெளிப்படுத்திட்டு. அதே போல வந்துட்டு இதெல்லாம் நான் வந்துட்டு I don't want to read it and explain it to you. ஏன்னா நீங்கள் you should do that obviously. நான் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சூரியனை பற்றி தேவன் இப்போ எப்படி பூமியை பற்றி தேவன் பேசினாரோ, சூரியனை பற்றி தேவன் வந்துட்டு சில விஷயங்களை சொல்வார். அது என்னன்னா 12வது வசனம். Did you command the morning since thy days? 1. And cause the dayspring to know his place, that it might take hold of the ends of the earth, that the wicked might be shaken out of it. It is turned as a clay to the sea, and they stand, and it stand as a garment, and from the wicked their light is withholding, and the arm shall be broken, and the high arm shall be broken. அந்த அவ்வளோதான் சொல்லுவாங்க. இது கேஜிவியில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தமிழில் படினாக்கி 12 துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடப்படும்படிக்கு அதில் 12ங்களா? யோபு 38:12. துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடப்படும்படிக்கு அதின் கடையாந்தரங்களை பிடிக்கும் பொருட்டு உன் ஜீவகாலத்தில் எப்பொழுதாவது நீ விடியற் காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதின் இடத்தை காண்பித்ததுண்டோ? பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் போல் வேறே ரூபம் கொள்ளும் சகலமும் வஸ்திரம் தரித்திருக்கிறது போல காணப்படும்.
அதில் கொஞ்சம் இது மட்டும் பண்ணினோம் 15 மட்டும். துன்மார்க்கரின் ஒளி அவர்களை விட்டு எடுப்படும் மேட்டின்மையான புயம் முறிக்கப்படும். Can you read in English? Nothing. Can you read it in English? Verse 12. It might take hold of the end of from 12. From 12. 12. Hast thou commanded the morning since thy days, and caused the day spring to know his place, that it might take hold of the ends of the earth, that the wicked might be shaken out of it. It is turned as a clay to the sea, and they stand as a garment. And from the wicked their light is withholden, and the high arm shall be broken. Yeah. So இங்க வந்துட்டு நம்ம பூமி குறித்து 4 விஷயம் சொல்வாரு இல்லைங்களா? இங்க எத்தனை விஷயம் இருக்குங்க? ஏன்னா நம்ம வந்துட்டு படிக்கும்போது நீங்க எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணணும். எத்தனை வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு கூட நீங்க பண்ணணும். How many words have been used when it was read it, when this was written and when this was read? வார்த்தைங்கனாக்கா வெறும் வார்த்தை இல்லை, அடையாளங்கள், குறிப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஒன் இஸ் has thou commanded the morning day spring, morning since thy days, and caused the day spring to know his place. Second, that it might take hold of the ends of the earth, that wicked might be shaken out of it. It turned as a clay, as a seal, and they stand as a garment. Okay, and from the wicked their light is withholden, and the high arm shall be broken. Now, what do you think the Lord is speaking on here? இது வந்துட்டு கண்டிப்பா this does sound like a riddle, no? Does it sound like a riddle to you? Read again and see if you can understand anything. I'll give you maybe 3 minutes. எத்தனைங்க? How many says? Just tell the attributes. How many attributes? 7. Okay, நான் படிக்கிற பாரு. Hast thou commanded the morning since the day, and caused the day spring to know his place, that it might take hold of the ends of the earth. That the wicked might be shaken out of it. That it might take the hold of the ends of the earth, that the wicked might be shaken out of it. It is turned as a clay to the seal, and they stand as a garment,
From the wicked their light is withholden, and the high arm shall be broken. Right, here's that. Huh? No, there is 7. There is 7. So, ஏதாவது ஒரு விஷயம், if you did it come to your mind, there's one thing that came to my mind is verse 14. 14. Huh. கிளே வந்து மனுஷனை பற்றி சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்ன கொடுத்துருந்தோம்? It turned as a clay ஆடம் to the sea. That is a clue for you. change the clay and turn the seal. Seal. Seal வந்து எதுனா இருக்கும்? சீல்னாக்கா, சீல்னா இப்போ நம்ம காலத்தில் வந்துட்டு ஸ்டாம்ப் தான் சீல்னுவாங்க இல்லையா? இதை எடுத்துன்னு போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சீல் போட்டு வந்ததுனாக்கா அங்கே போய் சீல் அந்த ஸ்டாம்ப் வச்சுருப்போம், முத்திரை இருக்கும்ல, அந்த சீல் போட்டு எடுத்துன்னு வருவாங்க. ஆனால் அந்த ராஜா காலத்தில் ஒரு ரிங் இருக்கும், அந்த ரிங்கு ரவுண்டாக இருக்கும், அதை டிப் பண்ணி அது போட்டாருன்னா சீல், முத்திரை, முத்திரை தான். ஸோ இந்த 14வது வசனத்தில் why is the Lord saying that the sun, what happened to the sun? It turned as clay to the seal. Obviously he is talking about Jesus. He is comparing Jesus, saying sun which is light, which is he is comparing sun to the other way. He is comparing Jesus to the sun. And he is saying, who decided when that he should appear in the sky? That he should appear. First thing he says that, right? He says the Lord decided when the Lord should appear on earth. சூரியன் வந்து காலையில் உதிக்குது இல்லை, அது நிர்மிச்சது யாரு? தேவன். அது எதை குறிக்குது? ஏசப்பாவுடைய வரப்போகுது. அதை குறிச்சது யாரு? தேவன் தானே. ஸோ ஒரு நாள் வரப்போகுது, அந்த நாளில் யார் வரப்போகிறது? Light of the world, and I have appointed that time. இல்லைங்களா? So and then what is he saying? That it might take hold of the ends of the earth. அந்த வெளிச்சம் வந்துட்டு பூமி முழுவதும் கம்ப்ளீட்டாக போய் ஃபில் ஆகும். That it might take hold of the ends of the earth, that light, அந்த சூரிய வெளிச்சம். And then that the wicked might be shaken out of it. That the wicked might be shaken. So obviously who is he talking about? Jesus. Obviously it is Jesus, no. But see, we could not see it. No? Were you able to see it that way? We would simply read it and go, oh, is it? I'm not able to understand. But I know that the Lord is just talking about the awesomeness of the sun. Finished. Keep proceeding. Go to the next verse. Abhinabo, you'll keep moving forward, no? But if you hold on and wait a little bit and examine the words, then you understand the Lord is trying to tell something else. How will the sun turn to clay? Is that even possible? How did he not stop there and question? அந்த வசனம் வரப்போ நீங்க ஸ்டாப் ஆயிருக்கீங்களா? How can the sun turn to clay and do the seal? So and இந்த இடத்துல வந்து டேன்னு கொடுத்துருக்கணும். பட் நீங்கள் ஹீப்ரூவில் படிச்சீங்கன்னாக்கா it will say and stands as a garment
அது வந்துட்டு ஸ்கைல வந்துட்டு அந்த சூரியனை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அது வந்துட்டு ஒரு ஒரு கார்மெண்ட் என்ன சொல்றோம்னா ஈஸ்வர் வாட் யூ கால் அ கார்மெண்ட் க்ளோத் பண்ணா இல்லை கார்மெண்ட்னா இப்போ நீங்கள் நம்ம டாலர் மாதிரி கழுத்தில் போட்டுப்போம் இல்லை ஏதாவது ரவுண்டா அழகா இட்ஸ் அ கார்மெண்ட் ஸோ இட் ஸ்டாண்ட்ஸ் லைக் அ கார்மெண்ட் பார்க்கறதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு அழகான ஒரு கார்மெண்ட் போல இருக்கும் எது சூரியன் stands as a garment and from the wicked their light is withholdenனா எடுக்கப்பட்டது யார்கிட்ட இருந்து wicked people. Who are these wicked people? Obviously the ones who had the scriptures, the ones who had the Bible but were living in sin, right? கிட்ட தேவனுடைய வார்த்தை இருக்குது சத்தியத்துக்கு வந்துட்டு நீங்க ரொம்ப அருகையில் இருந்தீங்க கிட்ட இருந்தீங்க ஆனாலும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பாவத்தில் நீங்க நடந்துட்டு இருந்தீங்க so what will happen to you then light shall be taken away withholding from you and the light is withholden and the high arms shall be broken so high arms not the arms that is raised. So obviously he's talking about the rulers and kings, where the rod will break all those hands, break all these government that you see, break all the evil kings and rulers that you see, their hands will be broken. Every mountain shall be made low. Right? So if you read carefully, you can very clearly understand the Lord, God the Father is testifying about the Son. இப்போ நம்ம ஜானுக்கு போலாம் ஜான் சாப்டர் 6 so John chapter 6 verse 27 படிங்க Labor not for the meat which perisheth, but for the meat which endureth unto everlasting life, which the Son of Man shall give unto you. For him hath God sealed whom the God the Father hath sealed the Son of Man. Who is that? Obviously Jesus. Right? The clay, the sun turns to a clay to the seal. Right? So seal na angikarakapattu who's been approved by God. Right? And Jesus was sealed, he was approved by God. Only person who had the Father's approval, that was Jesus. And who had the authority, who had the seal. Who had the seal? Jesus himself had the seal. Himself was the seal. So when you read in Hebrew, it will be written that it turned to clay and a seal in it. To the seal irukadu and the seal na adhe vandu it's the stamp itself is it's a ring of authority. Right? When if you don't read it என்னன்னா நீங்க வந்துட்டு சில விஷயங்கள் நீங்க வந்துட்டு ஹீப்ரூல படிக்கலன்னா you will never understand. சில விஷயங்கள் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுனாக்கா சரியா புரிய மாட்டேங்குது இதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஹீப்ரூ பைபிள் படிச்சே ஆகணும். நீங்கள் ஹீப்ரூ பைபிள் படிச்சீங்கன்னா you will surely understand. ஸோ அது மாதிரி நீங்கள் அந்த புக்கு ஜோப் நீங்கள் படிச்சீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ ரில்ஸ் இருக்குது எக்கச்சக்கமாக இருக்கும் பட் ஆல் ஆர் வெரி வெரி யூனிக் அண்ட் வெரி பியூட்டிஃபுல். அதாவது நம்ம படித்து புரிஞ்சுட்டாக்கா அவங்க வந்து நிறைய விஷயம் வந்துட்டு இன்னும் ரொம்ப தெளிவாக புரியும். பட் sadly we keep giving excuse, keep giving excuse.
ஓ இன்னைக்கு டைம் கிடைக்கல, ஓ இன்னைக்கு கொஞ்சம் வேற இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, வெளியில போகணுமா ஆயிடுச்சு, ஓ கெஸ்ட் வந்துட்டாங்க. Keep giving excuses. But do we give excuse to eat food? We don't give excuse to eat food. Do you give excuse to taking bath? If somebody says, why did you take bath? You're stinking. What will he say? I didn't find time. Right? How can you be that way? No? You cannot give excuse. You have to make time because the word of God washes, cleanses. Word of God gives you wisdom. The word of God strengthens you. So you should do it regularly. Alright, so is there anything else you want to share? Anybody? Huh? Okay. Now Adam ate that fruit and then he ate it up. It went into his body and was gone. How is it in your body? Hmm? Oh. See, that fruit was the fruit of wisdom and knowledge. Correct. But that is good. In fact, uh, the if you see in the book of Genesis, the tree, how many trees, special tree was there in the Garden of Eden? Let's see who can answer that. How many special trees were there in the Garden of Eden? Obviously, one is the tree of wisdom and knowledge. And which other tree which was considered very special? Huh? Mango tree. Yeah. Seven, na? Huh? 7, na? ட்ரீயோட பேர் There is கேக்குறீங்களா அந்த no fruit trees. Every fruit tree is for you to eat. When the Lord said, don't eat from this fruit, that fruit was not a mango tree. It was not an apple tree. It was a tree of good and evil. Okay, there was some fruit in it for sure, but we don't know if it. Most people say it is apple. Simply. ஏன்னா பார்க்கறதுக்கு அழகா இருந்ததுனால ஓ ஆப்பிள் பார்க்கறதுக்கு அழகா இருக்குல்ல பழத்துல ஆப்பிள் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும் it looks like beautiful fruit. Most people say it should be apple. It could be like it, but we don't know, right? Bible doesn't say it. So we should not think it is an apple tree. It's just a tree, but what is important is that fruit has good and evil, not some taste. It's mostly has to do with good and evil. So obviously there were two trees. One is the good of evil, the tree of good and evil. The other one was the tree of life. What do you think they represent? So the which tree represents Jesus? The tree of life represents Jesus. What about the tree of knowledge, good and evil? Otherwise, if that was the world, then it's not a special tree. It's a cursed tree. Then. It's a good tree. That is why it's in the presence of God. Remember, Garden of Eden is like a temple of God where God was walking. The first temple on earth was the Garden of Eden.
not man-made, God-made temple. Right, where the Adam also was living inside that temple. So, what do you think the tree of knowledge of good and evil represents? It's actually easy. Huh? The Garden of Eden is temple. Inside the temple, you have the tree of knowledge of good and evil. Knowledge of good and evil. What is that? இப்போ ஒண்ணு வந்துட்டு ஜீசஸ்னா இன்னொன்னு எது இருக்கும்? லூசிஃபரா? லூசிஃபர். ஆடுமானா? Old Testament law. லா. The அஞ்சு. law of Moses. அஞ்சு. Law of Moses. பழைய ஏற்பாடு. You need the knowledge of good and evil, no? What does the law tell you? It tells you good and evil, no? What does the Ten Commandments tell you? It tells you what to do, what not to do. இது நல்லது இது கெட்டதுன்னு எது உனக்கு காமிக்கிறதுங்க பழைய ஏற்பாடு தானே. So the Lord said don't eat from this tree, but he did not restrict Adam and Eve not to go eat from the tree of life. அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லவே இல்லை. அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் அது அந்த இடத்துல அந்த ட்ரீ இருக்கிறதே வந்துட்டு மோஸ்ட்லி ஆடம் அண்ட் ஈவுக்கு தெரியாது. இந்த ட்ரீயை குறித்து கூட தேவன் சொல்லலைன்னா ஆதம் அவளுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சே இருக்கிறதுக்கு, ஏன்னா நிறையா ட்ரீ இருந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த ட்ரீ வந்துட்டு இந்த ட்ரீ வந்துட்டு இந்த ட்ரீ குட் அண்ட் ஈவல் அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம். ஏன்னா எவ்வளோ ட்ரீங்க, எவ்வளோ ஃப்ரூட்ஸ், எவ்வளோ வெஜிடபிள்ஸ் ஜாலியாக இருந்திருப்பாங்க. ஆனால் தேவன் சொன்னதுனால அவங்களுக்கு தெரியும். இட் இஸ் தேர் பட் யூ டோன்ட் ஈட் ஃப்ரம் இட். So obviously Ratu, that tree, the fruit of good and evil, was nothing wrong. The Lord would have given it to them when time came. The law was not given to Abraham. Who received the law? Moses received much later. Lord would have given the law, the Ten Commandments to Abraham, no? But he did not give. So even to Adam, God would have given it later on, when time came and he was ready for it. But unfortunately, he just hurried and he ate it. Now the old covenant is very important. You need to know what is there in it, what is good, what is bad. அதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். தேவனுக்கு பிடிக்காத காரியம் நிறையா இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பழைய ஏற்பாடில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கணும். ஸோ பழைய ஏற்பாடு வந்துட்டு the book of law, the covenant, the first covenant through Moses is very important. Yeah, brother. I mean, you know that is for laws. Why is it specifically Old Testament? Yeah, because that's the old law, written law. It's called the old written law, and the New Testament is called the new spiritual law. New covenant is also law only, but it's a new spiritual law. Paul calls it law of the Spirit. Okay, so but it's just that the written law of Moses is now gone. Now we are no longer under the written law of Moses. We are under the new law of the Spirit, which is Jesus Christ. So that and all it will take time for you to understand. So the fruit they ate, the mistake was disobedience. And they became aware of good and evil. Oh, they were not wearing dress. They realized it after eating that fruit. Because that fruit made them realize all that. They became sinners, and we all became sinners. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு சின் செகண்ட் சின் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அவங்க பண்ணியிருந்தா ஃபஸ்ட்டு சின் அப்படின்ட்டு சொல்லலாம். ஆதாம் செஞ்ச முதல் பாவம்னா அதுதானே. உலகத்தில் அந்த கனியை எடுத்து
அதான். ஆனா அது ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு சில காரணம் இருக்கும் இல்லையா? அதுக்கு காரணத்தை கூட பைபிள் சொல்லும். ஏவாள் வந்துட்டு அந்த பாவத்தை செஞ்சுட்டாங்க, அதுக்கு காரணம் இருக்கு. மாதிரி. Anybody else wants to share anything or ask anything? Somebody said God wanted to choose disobedience of us. Every sin is a disobedience. Oh, Yeah, if you tell a lie is a disobedience. If you steal, it's a disobedience.